கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டவனாக என்னை உணர்கிறேன். இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததைப் போல எண்ணி நான் பூரிக்கிறேன். திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி, அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க? திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். சார், இது ஒரு பொன்மாலை பொழுது உங்களுக்கு அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு பொழுது. ஏன்னா அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர், கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது 6000 பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து 9 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜ் பிளான், நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சீமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார். அன்றைக்கு ஹைதர் அலி 4000 போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்தி சிவகங்கை மீட்ட வேலு நாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது 1967 நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் 1977 ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. இனிமேல் பரபரப்பாக இருக்கும். விஜய் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையில நீங்க திராவிட மேடைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு, அவமதிப்பு தான் காரணமா, இல்ல விஜயை பத்தி நீங்க பேசுறதுக்கு பிற்பாடு இந்த அவமதிப்பு ஏற்பட்டதில்லை? நான் 6 வருஷம் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன் தம்பி. 6 வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன். போதும்னு நினைச்சானா ஏதோ 4 கூட்டங்கள். நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதில் முதலிடத்தில் இருக்கிறவன். நான் இயங்க வேண்டும். என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார். தேமுதிக பயணிக்கலையே இல்லையே.